அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாளில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தையும் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைந்து அமைய இருக்குதுங்க. பொருளாதார ஏற்றம் உண்டு என்பதால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு, பகை விலகி வழக்குகள்ல வெற்றி உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு தோஷம் மிக குறைந்த அளவில் செயல்படுங்க. வருமானம் பெருக, புதிய வழிகள் பிறக்க இருக்கு. குடும்பத்தில் நடைபெறும் சுபகாரிய முயற்சி வெற்றி பெறும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. நண்பர்களால் ஆதரவு உண்டுங்க. சகோதரர்களால் உதவி உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் தீருங்க. பத்திரப்பதிவுகள் வெற்றிகரமாக முடியும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வீடு மனை வாங்கும் விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். சிலர் புதிய வீடு கட்டி குடி போவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் ஆதாயமாக இருக்குங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் அவ்வப்பொழுது ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் ஏற்படலாங்க. மருத்துவ உதவி தேவைப்படலாம். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக தொடர்ச்சியாக பயன்படுத்தும் வீரிய மருந்துகளால் ஒவ்வாமை ஏற்படலாங்க. உடலில் சிறிய கட்டிகளும் தடுப்பும் ஏற்படலாம். உயர் ரத்த அழுத்த பிரச்சனையால் அமைதி குலையலாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம் மற்றும் லாபாதிபதியானவர் புதன், லாபாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கிளை தொழில்கள் தொடங்கவும் முயற்சி செய்வீங்க. செய்யும் முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உத்தியோகத்தில் இருந்தபடியே ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யும் சூழலும் உருவாக இருக்கு. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதுங்க. எனவே நீங்கள் தொட்டது அனைத்துமே துலங்கும். என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தொழில் லாபம் கிடைக்குங்க. அதே போல் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். இடம் பூமி சேர்க்கையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பொது வாழ்வில் புகழ் பரவுங்க. வருமானம்
பெருக வழியமைத்துக் கொள்வீங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் இயங்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடியுங்க. நாடாளும் நபர்களின் நட்பால் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இது மட்டும் இல்லாம விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் உள்ள சனியுடன் ராகு சேர்க்கையும் 8ஆம் இடத்தில் அஷ்டம குரு சுக்கிரன் சேர்க்கையும் உடல் நலனை பாதிக்கும். அதனால் விருச்சிக ராசி நேயர்கள் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என கூறப்படுதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தேவைப்படுங்க. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. விவாக வயதில் அதாவது திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் பாதிக்கப்படுங்க. இத்தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகள் திருப்தி செய்ய இயலாது. உங்களுடைய அன்றாட கடமைகள்ல ஏதாவது குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. சனி ராகு கூட்டு சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டிருக்குதுங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். தவறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்பு குறைவாகவே இருக்குங்க. உங்களுடைய பணிகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் காத்தருவார். பூர்வ சுபகிரகமான குரு பகவான் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்குங்க. கூடுமான வரையில் வளைந்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதேபோல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபார துறைகளுக்கு அதிகாரம் சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் ராசியில் 4ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது நன்மை தராது. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது மிகவும் கடினங்க. மேலும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த நிலையில கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு. பல சிக்கல்களை ஒரே தருணத்தில் சந்திப்பது உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையுங்க. உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு அதிகரிக்குங்க. கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது அவசியம் என கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் கந்த சஷ்டி கவசம் படித்து வாங்க. அதே போல் தினமும் ஒரு சர்க்கம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.